கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து கடந்த மாதம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த முதலாவது வாரத்திற்குள்ளாகவும் பிரவேசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனையாக, அதோடு கூட மட்டுமல்லாமல் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் ஆராதனையாகவும் கூட இந்த ஆராதனையிலே நாம் யாவரும் கலந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்திய சுவாமி, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியான கிருபைகளை எங்கள் எல்லாருக்கும் தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவரே சகலத்தை நன்மைக்கு எதுவாகவே செய்து முடிக்கிற தேவனப்பா நீர். ஆண்டவரே, கடந்த காலங்கள் முழுவதும் நெருக்கடியான காலங்கள் ஆண்டவரே, கொள்ளை நோய்களின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை கிருபையாய் நீர் வழி நடத்தி வந்தீர் சுவாமி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், செய்கிற ஜெபங்கள், கேட்கிற சத்தியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக்கி தருவீராக. கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கட்டும். ஆராதனை முழுவதுமாய் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் நிரம்பி வழியட்டும். எங்கள் எல்லாருக்கும் ஒருமுக சிந்தனையை தந்தருள்வீராக. சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அந்த மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், அவர் நம்ம கூட இருக்கிறார். காற்றையும் கடலையும் தன்னுடைய வார்த்தையினாலே அடக்கிய தேவன், அவர் நம்ம கூட இருக்கிறார். அவ்வளவு பெரிய தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லைங்கிற விசுவாசத்தோட இந்த வேளையிலே நாம் இருக்கிற இடங்கள்ல கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி நம்ம பாட போறோம். அவரை ஆராதிக்க போறோம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய அவர் மகிமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட இந்த பாடலை நாம் விசுவாசத்தோடு பாடுவோமா?
நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பேர் உண்டு, என்ன தெரியுமா? அவர் அற்புதமானவர் என்று சொல்லி. நம்முடைய அற்புதமான ஆண்டவரை இந்த வேளையிலே நாம் பாடி துதிக்க போகிறோம். எரேமியா மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நாம் போற்றி துதிப்போமா? ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன் சொல்லி வேதம் சொல்லுது.
ஆகவே இந்த வேளையிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ பாரங்களும் கஷ்டங்களும் நம்மை அழுத்தி கொண்டு இருக்கலாம். கவலை இல்லாம இருக்க முடியாதுதான். ஆனாலும் கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் அவர் விரும்புறாரு. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு பலன். ஆகவே மகிழ்வோம் மகிழ்வோம் என்று சொல்லி இந்த பாதலத்தின் சொந்தக்காரரே என்னோட உள்ளத்தின் சொந்தமான தெய்வம்னு சொல்லி விசுவாசத்தோட உற்சாகத்தோட இந்த பாடலை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஜீவன் நீருச்சான நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரியவர். அவர் பாருங்க, கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே அவர் தண்ணீரை நிரப்பின தெய்வம் அவர்.
அவ்வளோ பெரிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே வறண்ட சூழ்நிலையிலும் கூட, நம்முடைய பாலைவனமான நம்முடைய நிலையிலும் கூட நீருச்சாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஜீவ ஊற்றான இயேசு கிறிஸ்து தான். இதை உணர்ந்து நாம் எல்லாரும் சந்தோஷமாக பாடுவோமா? இருக்கிறார். எத்தனையோ சோதனைகள் வேதனைகளின் பாதையிலே நாம் கடந்து வந்த போதும் கூட நம்மளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்திருக்கிறார் அல்லவா. நம்மை அதெல்லாம் எண்ணி நாம் இந்த வேளையிலே நாம் முழு மனதோடு ஆண்டவரை
நோக்கி நம்முடைய உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கிருபையுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் நித்திய தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களை இதுவரைக்கும் ஆண்டவரை ஏந்தி தாங்கி தப்புவித்து ஒவ்வொரு நாளும் பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களே சுவாமி, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, வானங்களும் பூமிகளும் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது சுவாமி. அத்தனை பெரிய தெய்வமே, நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரை, வச்சாத நீருற்றாக ஊற்று தண்ணீராக எங்களுடைய வாழ்க்கை என்கிற பாதையிலே நீர் எங்களோடு கூட வருகிறீரே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மகிமையுள்ள தேவனே, ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமுள்ள தேவனே, இதுவரைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணின் மணி போல பாதுகாத்தி உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, வனாந்திரத்தின் பாதையிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட வந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குறைவின் பாதையிலும் கூட எங்களை கரம் பிடித்து நடத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆபத்தின் பாதையிலும் கூட எங்களுக்கு அனுகூலமான நல்ல நண்பராக இருந்து எங்களை வழி நடத்துகிறே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு தாயை போல தேய்ச்சுகிற தேவநீர், ஒரு தகப்பனை போல சுமக்கிற தேவநீர் அப்பா. ஆண்டவரே, மகிமையா எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறீரே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாய் இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த காலங்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு கூடவே நடந்து வந்தீங்களே அப்பா, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலேயும் கூட சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே காணப்படுகிற சுவாமி எத்தனையோ ஆண்டவரே இழப்புகள், வியாதிகள், ஆண்டவரே மக்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், கஷ்டங்கள், ஆண்டவரே இந்த வேளையிலே கடைசி நாட்களிலே நாங்கள் நெருங்கி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே, தேவ ஆவியானவர் ஆண்டவரே உடைய தேசத்தை சுவாமி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. செழிப்பான தேசமா எங்கள் தேசத்தை நீ மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வறுமைக்கு கீழே, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே வாழ்ந்து சுகித்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. எங்களுடைய தேசத்தின் தலைவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல தலைவர்களுக்காக நன்றி சுவாமி. அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை நீர் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து சுவாமி எங்களோடு கூட இடைவிடும் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. மான்கள் எப்படி நீரோடை வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல சுவாமி எங்களுடைய ஆத்மா உண்மைதான் வாஞ்சித்து கதறுகிறதப்பா. நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கிறேன். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கிறேன். நீரும் பலனும் என் கேடகமா, என் ஆவி என்றும் உமக்கடிபணியும். நீர் மாத்திரம் எந்தன் ஆத்ம நேசரும்மை ஆராதிக்கிறேன். அப்பா, நீர் மாத்திரம் தான் எங்களுடைய ஆத்ம நேசர், நீர் மாத்திரம் தான்ப்பா எங்களுடைய அப்பா பிதா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. உம்மோடு கூட இன்னும் அதிகமா இணைந்து வாழக்கூடிய கிருபைகள், இன்னும் ஜெபத்திலே உம்மோடு கூட நெருங்கி வாழக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுங்க சுவாமி. அன்று எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியை கட்டளையிடும் சுவாமி. எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சியை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே என்னோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொரு
குடும்பங்களையும் நீர் கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஆண்டவருடைய குடும்பத்திற்கு கர்த்தாவே, தேசத்திற்கு சேமத்தை வரப்படுகிற தேவன். அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களை இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எந்த காரியத்துக்காக உங்களிடத்திலே கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நோக்கத்திலே சுவாமியே நிறைவேறட்டும் சுவாமி. ஆண்டவரே, தேவ கிருபை, தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரும் கூட சுமந்திருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கரத்தில் நிலையினால் எங்களை பாதுகாக்கிற தேவன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சித்தப்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேத பாடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியது. உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை ஆண்டவரை அதிர பண்ணக்கூடியது சுவாமி. இப்பொழுதும் அந்த சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களை உடைத்தவர்களும் உருவாக்கியவர்களும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியுமாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41வது வசனம் மற்றும் 42வது வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். 41வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்று சொல்லி நான் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் பெத்தானியா என்கிற ஒரு கிராமத்திற்கு அவர் நடந்து சென்றார். அந்த ஊர்ல ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்துல 3 பேர் இருந்தாங்க. ஒன்று மார்த்தாள், இன்னொன்று மரியாள், இன்னொருத்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாசரு. இவரை தான் ஆண்டவர் மரித்து போய் 4 நாளான நிலையில அவனை உயிரோட எழுப்பி அங்க ஒரு பெரிய அற்புதம் செய்தார். ஆண்டவர் ரொம்ப நேசித்த ஒரு குடும்பம், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் கடந்து வந்தார். அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் கடந்து வரும்போது ஆண்டவருக்கு தேவையான சாப்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்துல மூத்தவளான மார்த்தாள் ஆண்டவருக்கு தேவையான உணவை தயாரிக்கிற பணியில ஆண்டவருக்காக அவள் செயல்பட்டு கொண்டிருந்தாள். அடுத்து மரியாள் ஆண்டவருடைய பாதத்தண்டையில உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனா அந்த லாசருவை குறித்து எதுவுமே சொல்லல. அந்த சமயத்துலதான் அந்த மார்த்தாள் ஆண்டவரிடத்துல இப்படியாக சொல்லுகிறாள்: ஆண்டவரே, நான் ஒத்தையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேனே, என் சகோதரி உம்முடைய பாதத்தண்டையில உட்கார்ந்து அவள் உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அவ என் கூட வந்து வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் இப்போ நம்ம வாசிச்ச இந்த வசனங்களை அவளுக்கு பதிலாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இதுல இருக்கிற இந்த 3 பேரையும் குறித்து நாம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா 3 பேரும் வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்டவர்கள். இந்த லாசரு குறித்து இந்த பகுதியில எதுவுமே சொல்லப்படல. அதனால அவன் அங்க இருந்தானா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா மார்த்தாளையும் மரியாளையும் குறித்து அவங்க எப்படிப்பட்டவங்கிறத இந்த பகுதியிலிருந்து நாம அறிந்து கொள்ள முடியும். மார்த்தாள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா தலைவி அப்படின்னு அர்த்தம்.
தலைவிங்கிற தன்னுடைய பெயருக்கு ஏற்ற அர்த்தத்தோட உள்ள ஒரு நல்ல குணாதிசயத்தோட தான் இந்த மார்த்தாள் காணப்பட்டாள். அந்த குடும்பத்தை பொறுப்போடு கூட நடத்துகிறவளாக காணப்பட்டாள். ஒரு தலைவியாக இருந்து அவள் செயல்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல மரியாள், வேதத்துல 5 மரியாள்கள் காணப்படுகிறாங்க. ஒண்ணு இயேசுவின் தாயாகிய கன்னி மரியாள். 2வது மகதலேனா மரியாள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை பார்க்கிறோம். இயேசு அவளிடத்துல இருந்து 7 பிசாசுகளை நீக்கி போட்டிருக்கிறார். 3வது கிளையோப்பா மரியாள் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாளை குறித்து நாம வேதத்துல வாசிக்கிறோம். 4வதாக மார்க்குனுடைய தாயாகி மரியாள் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 5வதாக தான் இந்த பெத்தானியாவில் இருக்கக்கூடிய இந்த மரியாளை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த மரியாளை குறித்து அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. குஷ்டரோகியா இருந்த சீமோன் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுல ஆண்டவர் பந்தி இருக்கும் பொழுது அவருடைய தலையில விலையேற பெற்ற தைலத்தை ஊத்தி தன்னுடைய விலையேற பெற்ற தைலத்தினால ஆண்டவரை கனம் பண்ணினவள். நிறைய பேர் சொன்னாங்க, இவ்வளவு விலை நிறைஞ்ச இந்த தைலத்தை இப்படி வீணாக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. விலையேற பெற்றத ஆண்டவருக்காக கொடுத்த மகள் அவள் தான் இந்த மரியாள். இப்போ நம்ம இந்த செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். முதலாவது இந்த மார்த்தாளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மார்த்தாள் அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள், ஆண்டவருக்காக செய்து கொண்டிருக்கிறாள். நாம நினைக்கலாம், ஆண்டவரே அவளை கடிந்து கொண்டு பேசுகிறாரே, ஒருவேளை மார்த்தாள் ஏதாவது தப்பு செஞ்சுட்டாளா அப்படின்னு சொல்லி நாம யோசிக்கலாம். ஆண்டவருக்காக தான் பணி செய்கிறாள், ஆண்டவர் சாப்பிடணும் தான் அவ பணி செய்கிறாள். நான் ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிதான் அவ உணவு தயாரித்து கொண்டு இருக்கிறாள். அதனால அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவளுக்கு அங்க ஒத்தையில வேலை பார்க்கறவன்ட்டு ஒரு காரியம் கிடையாது. தன்னுடைய சகோதரி சும்மா இருக்கிறா, ஆனா நான் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு என்ன சொல்றது, அத ஒரு குறை சொல்லுகிறது போல அங்க சொல்லி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கும் அநேக இடத்துல காணப்படுகிற ஒரு ஆவி என்னன்னு சொன்னா குறை சொல்லுகிறது, மற்றவங்களை பத்தி எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பவுல் அதனாலதான் சொல்றார், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் சரி, அதை முறுமுறுப்பு இல்லாம ஒரு தர்க்கம் இல்லாம அவர் அன்போடு கூட செய்ய வேண்டும். ஆண்டவர் மேல இருக்கிற அன்போடு கூட நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார். ஆண்டவரும் அதை தான் அங்க அவரிடத்துல எதிர்பார்த்தார். ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவளுடைய எண்ணமா இருந்துச்சே தவிர ஒரு அன்பு ஆண்டவர் மேல அவளுக்குள்ளாக இருந்தது இல்லை. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுகிறார். கவலை சில நேரங்கள்ல ஆண்டவர் மேல உள்ள அன்பை நமக்குள்ளாக குறைத்து விடும். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, ஆண்டவருடைய அன்பை விட்டு மட்டும் என்னை ஒருத்தர் பிரிக்க முடியாது என்பதாக பவுல் சொல்லுகிறான். நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பலதரப்பட்ட கவலைகள் இருக்கிறது. இன்னைக்கு கூட நாம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நாம பலதரப்பட்ட கவலைகளோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம். கவலைகளை பல வகைப்பட்ட கவலைகள் இருக்குது. சில பேர் எப்போ நடந்து முடிஞ்ச தன்னுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல நடந்த காரியத்தை இன்னும் நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம். நம்ம என்னதான் கவலைப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில அந்த கடந்து போன அந்த நடந்து போன அந்த காரியம் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு போக போறது இல்லை, எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போகிறது இல்லை. அதனால நாம ஏன் கவலைப்படணும்? அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 17-18 விதமாக வாசிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறேன், அதனால நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் நடந்து முடிஞ்சதையே பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களை, இன்னும் பழைய பாவ வாழ்க்கைய நினைச்சு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் இல்லையா? எல்லாத்தையும் மறந்துடுங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் எல்லாத்தையும் புதுசாக போறேன். நீங்க அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கீங்க, இப்படி கவலைப்படுறதுனால உங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் சிலருக்கு கவலை எப்படி அப்படின்னு சொன்னா,
எதிர்காலத்துல நடக்க போகிற காரியத்தை குறித்து கவலை. என்னுடைய வாழ்க்கையில இந்த நன்மைகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா? என்னுடைய வாழ்க்கையில எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்வேனா? இந்த நோய் எனக்கு சுகமாகுமா? இந்த என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் வளர்த்து ஆளாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கவலை. அடுத்து என்னுடைய வாழ்க்கைக்கான ஆதாரமான வேலைக்கு நான் என்ன செய்கிறது, சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்கிறது, நான் நல்ல ட்ரெஸ் போடணுமே அதுக்காக என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவித கவலை, எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கவலை நமக்குள்ளாக காணப்படுகிறது. இதைத்தான் ஆண்டவர் மலை பிரசங்கத்துல இவ்விதமாக சொல்லுகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்துல இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்பதாக சொல்லுகிறார். நீங்க கவலைப்படுறதுனால உங்களுடைய சரீரத்துல ஒரு முழத்தை நீங்க கண்டிப்பா கூட்ட முடியுமான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நிச்சயமா முடியாது. அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேடிக்கையாக ஒரு கதையை நாம கேட்டிருக்கலாம். ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய மகனுக்கு திருமண வயது வந்த உடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோன்னே அந்த முடிவை தன்னுடைய மகனிடத்துல சொன்னாங்க. தம்பி, நாங்க உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம். அதனால எப்படிப்பட்டதான ஒரு பொண்ணு வேணும், நீ சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே மற்ற பிள்ளைங்க மாதிரி அவன் சந்தோஷப்படல. உடனே அவன் ரொம்ப வருத்தத்தோட தன்னுடைய ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு அமைதியா இருந்தான். உடனே பையனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீ வேற யாரையாவது விரும்புறியா, அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லு, நாங்க அந்த பொண்ணையும் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. ஆனா அவன் சொன்னா, எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கவலை இல்லை, எனக்கு எந்த பொண்ணையும் நான் நேசிக்கல. இப்போ நீங்க எனக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைப்பீங்க, திருமணம் செஞ்சு வச்சு 1 வருஷத்துல எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அப்புறம் சில வருஷம் கழிச்சு 2வது ஒரு குழந்தை பிறக்கும். அந்த 2 பிள்ளைங்களும் நம்ம வீட்டு முன்னாடி நின்று விளையாண்டு கொண்டு இருக்கலாம். மூத்த பிள்ளை என்ன போல ரொம்ப சமத்தா நல்ல பிள்ளையா இருப்பான். ஆனா 2வது உள்ள பிள்ளை ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் ஒருவேளை நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் ரோட்ல விளையாடி கொண்டு இருக்கும்போது எய்தாப்புல வர்ற பஸ்ல மோதி அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டா நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்பவும் ரொம்ப கவலையோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. பாருங்க, இந்த கதையை கேட்கும்போது நமக்கே வேடிக்கையா இருக்கு இல்லையா? இதே போலதான் எப்பவோ நடக்க போகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்தை சிந்தித்துக்கிட்டு நம்ம பயத்தோடு இருக்கிறோம், கவலையோடு கூட இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள்னு சொல்லுகிறார். இதே அதிகாரத்துல மத்தேயு 6:33 விதமாக சொல்லுகிறது, நாளை தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நம்ம எதை குறித்தும் நம்ம பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை களிப்பாக மாற பண்ணுவார். இந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டாள். ஆனால் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்ன நல்ல பங்கு அவள் தெரிந்து கொண்டாள்? ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறவர் யார் அப்படிங்கிறத அவள் அறிந்திருந்தாள். ஆண்டவர் அந்த நாட்களில அவர் போகிற இடத்துலலாம் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே போனார், அதிசயங்களை செய்து கொண்டே போனார். குருடருடைய கண்களை திறந்தார், செவிடர்களை கேட்க பண்ணினார், ஊமையர்களை பேச செய்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், ஏன் மரித்து போனவங்களை கூட அவர் உயிரோட எழுப்பினார். அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு பெரிய தெய்வம் வானத்தை விட்டு கீழே பூமியை நோக்கி வந்திருக்கிறார். அவரை சுத்தி எப்போ ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும்.
அவர்கிட்ட போனா எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எப்பவும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவரை நெருங்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவர் சுத்தி இவ்வளவு கூட்டம் இருக்குத, நான் எப்படி அவரிடத்துல போய் என் பிரச்சனையை சொல்லி நான் சுகத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டா எனக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்லி, அதே போல வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு ஒரு பெரிய அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது உடனேயே ஒரு சுகம் கிடைச்சிச்சு. அவ்வளவு பெரிய ஆண்டவர், யாரும் நெருங்க முடியாத ஆண்டவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவ்வளவு பெரிய தெய்வம், அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான நபர் இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். இப்போ நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிறது குறித்து எனக்கு கவலை இல்லை. அவருக்கு கவனிக்க வேண்டியதுதான். ஆனா அதை காட்டிலும் நல்ல ஒரு உறவு இப்போ அவரோடு கூட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மரியாள் அதற்காகத்தான் ஆண்டவருடைய பாத தண்டையிலே அமர்ந்திருந்தாள். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக அவள் காத்திருந்தாள். கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம பார்ப்போமே சொன்னா, நம்ம நாட்டிலேயே அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிரதமர். அவர் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுல குறிப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கூட அவர் ரொம்ப சந்தோஷமா பேசுகிறார். ரொம்ப அன்போடு கூட நம்ம எல்லாரு கூடயும் ஐக்கியமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்துல அவரை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நான் தனியா போய் அவருக்கு சில வேலைகளை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமா போய் அவருக்கு நான் உணவு தயாரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவர் அந்த வீட்டுல ஒத்தையில இருந்து கொண்டு இருப்பார். அவர் என்னடா இது, நம்மள ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா நம்முடைய வேல்யூ தெரியாம இவங்க எல்லாம் தனியா போய் உட்கார்ந்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுவார் இல்லையா? அதே போலதான் ஆண்டவரும் இங்க வருத்தப்படுகிறார். ஆண்டவருக்கு தேவை சாப்பாட்டை காட்டிலும், அவரை கவனிக்க வேண்டுங்கிறத காட்டிலும் ஆண்டவருக்கு முக்கியமானது என்னதான் தெரிஞ்சது தெரியுமா? அவரோடு உறவாட வேண்டும். ஏன்னு சொன்னா அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்துச்சு. இந்த பிள்ளைகள் எல்லாம் என் வார்த்தைகளை கேட்டா அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் செழிப்பாகும். அதனாலதான் 100க்கு அதிபதி சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, வேலைக்காரன் சுஸ்தமாவான் அப்படின்னு சொன்னான். அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்துச்சு. அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவரோடு ஒரு நல்ல உறவு வேண்டும்னு ஆண்டவர் விரும்பினார். இன்றைக்கு கூட அநேகர் ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவை வேணும் அப்படிங்கிறத மறந்துட்டு அவருக்காக நான் இன்னும் நிறைய செயல்படுகிறேன், அதுவே போதும், அவர் கூட தனித்திருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சிலர் நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நாம செயல்படுவது நல்ல விஷயம்தான். ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வது நல்ல விஷயம்தான். அதே சமயத்துல ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல சுமூகமான உறவு நமக்கு முக்கியமாக தேவை. ஒருவேளை நம்ம ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம், நம்ம சண்டே கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருக்கலாம், ஒரு யூத் மீட்டிங் நடத்தி கொண்டு இருக்கலாம், அல்லது ஒரு தாய்மார் கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கலாம். இதுக்கெல்லாம் மத்தியில நாம் அதிகமாக ஊழியம் செய்து கொண்டே இருந்துக்கிறோம் என்று மட்டுமல்ல, நாம் அதிகமாக ஊழியம் மட்டும் செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. ஆண்டவரோடு கூட தனியா ஒரு உறவு வேண்டும். ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட விதத்துல அவரோடு கூட நாம நல்ல ஒரு உறவில இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடி ஓடி உழைத்தால் மட்டும் போதாது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்தால் மட்டும் போதாது. அவருடைய பாதத்துல அமர்ந்து ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தி அடுத்து நாம ஊழியத்துல நிறைவேற்ற போகிற காரியங்களுக்காக திட்டங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கிருபையை பெற்று நாம செய்யும் பொழுதுதான் அந்த ஊழியம் ஒரு வெற்றியுள்ள ஊழியமாக இருக்கும், அல்லது அது ஒரு வெற்றான ஒரு ஊழியமாகத்தான் காணப்படும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது ஊழியத்துல மட்டுமல்ல, ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவியாக இருக்கலாம், அல்லது படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், வேலை பார்க்கிறவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நாம எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவில நாம நிச்சயமாக இருக்க வேண்டும். அதனாலதான் சங்கீதம் 127 நாம இப்படியாக வாசிக்கிறோம். 3வது வசனத்துல, நீங்கள் அதிகாலமே எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறதும் விருதா அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம எவ்வளவுதான் காலையில எழுந்துச்சு எவ்வளவு பிளான் பண்ணி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது விருதாதான், அது வாய்க்காம தான் போகும், நிச்சயமா வாய்க்காம போகும். அதே சமயத்துல ஆண்டவரோடு காலையில முதல் வேலையை ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, இந்த நாளில் உண்மை நான் துதிக்கிறேன், நான் உயிரோடு இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை, ஆண்டவரே இந்த நாளை முழுவதும்
நாம் பரிசுத்தமா வாழ்ந்து ஆண்டவரை எல்லாவற்றிலும் வெற்றி கொள்வதற்கு உடைய கிருபை வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தண்டையில உட்கார்ந்து இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபையை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நமக்காக அவர் ஜீவனையை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் எல்லாருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதைதான் நாம யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவர் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தர். அவர் ராஜாதி ராஜா. அவர் தான் இந்த பூமிக்கு ராஜா. அவருடைய பிள்ளைகள்ங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள்ங்கிற அதிகாரத்தை கொடுத்ததுனால ஒவ்வொருவரும் நம்மள எல்லாருமே நாம இளவரசிகளாக காணப்படுகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவர் ராஜானா நம்ம எல்லாரும் இளவரசர்களும் இளவரசிகளுமாய் காணப்படுகிறோம். எவ்வளவு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு உன்னதமான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்க எனக்காக எவ்வளவு கிரியை செய்தாலும் அது ஒரு பொருட்டாக நான் எண்ணுவது கிடையாது. ஆனா என் கூட உறவு வைத்து அதற்கு பின்பாக நீங்க செய்கிற காரியங்களை தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மலை பிரசங்கத்துல ஆண்டவர் விதமாக சொல்கிறார், நீங்க பொதுவா ஒரு பப்ளிக்கா நின்று கைகளை உயர்த்தி நீங்க ஜெபிக்கிறத போல ஜெபித்தால் நீங்க மாயக்காரர் எனப்படுவீங்க. அதனால நீங்க ஜெபிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள போய் அரை கதவை பூட்டி அந்தரங்கத்துல பார்க்கிற பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்தரங்கத்துல ஆண்டவரோடு கூட நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும். இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஆண்டவருக்காக நாம செய்கிற கிரியைகள் எல்லாம் நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அது காணப்படும். ஒருவேளை நம்ம மரித்து போனோம் அப்படின்னு சொன்னா அந்த கிரியைக்கு அதோட முடிவு உண்டு. நம்ம அதோட நம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிஞ்சு ஆண்டவருடைய சமூகத்துல இளைப்பாற போயிடுவோம். ஆனா ஆண்டவரோடு கூட உள்ள உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த பூமியில மட்டும் இல்ல, நம்ம பரலோகத்துக்கு போன பிறகு அது தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கக்கூடிய உறவு. இந்த பூமியிலே ஆண்டவரோடு நம்ம தொடர்பு கொண்டவர்களாக உறவு உள்ளவர்களாக காணப்படுகிறோம். பரலோகத்துக்கு போன பிறகும் அந்த உறவிலே நாம தொடர்ச்சியாக ஆண்டவரோடு கூட காணப்படுவோம். ஆகவே அந்த முக்கியமான உறவை நாம பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளில் எழுந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்துல போய் நாம காத்திருப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்க 5 மணிக்கு எழுந்து ஜெபிப்பதற்காக ஆண்டவருக்கு முன்பாக நீங்க பொருத்தனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு படுப்பீங்க. ஆனா 5 மணிக்கு நீங்க எந்திரிச்சு ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் 4:55 உங்களுக்கு முன்னால அந்த இடத்துல வந்து காத்திருக்கிறார். என் பிள்ளை என்னோடு கூட உறவாட வருவானா, என் மகன் என்னோடு கூட உறவாட வருவாளா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறார் ஆண்டவர். ஆகவே நாம ஆண்டவர் நமக்காக காத்திருப்பதை கனப்படுத்தி நாம் அங்க ஜெபிப்பதற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். வேதத்தை வாசிப்பதற்கு தியானிப்பதற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவரோடு கூட அந்த உறவு ஒவ்வொரு நாளும் நீடித்து கொண்டே இருக்கும். அவர் தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் நம்மோடு கூட பேசுவார். அடுத்து நாம செய்ய வேண்டிய திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வேண்டும்ங்கிற சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். அவருடைய கிருபைகளை நமக்கு பரிபூர்ணமா தருவார். ஆகவே ஆண்டவரோடு கூட உள்ள உறவுல நம்ம பலப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் நம்மை விட்டு எடுபடாத நல்ல ஒரு பங்கு. இந்த பூமியில இருந்து நாம எதையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனா அவரோடு உள்ள உறவை மட்டும் நம்ம எப்பவுமே கொண்டு போக முடியும். இந்த பூமியில நாம எப்படிப்பட்ட உறவோடு இருந்தோமோ அதே உறவை நாம பரலோகத்திலேயே போய் கண்டினியூ பண்ண முடியும். ஆகவேதான் யாரும் எடுக்கக்கூடாத ஒரு நல்ல பங்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இந்த மரியாள் தெரிந்து கொண்டால் ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்னைக்கு அதே உறவு நம்மிடத்துல இருக்குதா? யோசித்து பார்ப்போம். இதுக்கு முன்னால நான் உறவுல இருந்தேன், ஆண்டவரோடு உள்ள ஒரு உறவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தேன். ஆனா என் வாழ்க்கையில அநேக நேரத்துல சிற்றின்பங்களுக்கு மயங்கி இந்த உறவை நான் விட்டுட்டேன். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல விழுந்து போய் இந்த உறவை நான் விட்டு போயிட்டேன்.
அநேக நேரத்துல பாவத்துல விழுந்து நான் அந்த உறவை நான் விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம இருதயம் நமக்கு விரோதமாக சாட்சியிட்டது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். அவருடைய இரு கரங்களையும் நீட்டி, ஆண்டவர், என்னுடைய மகனே நீ வா, மறுபடியுமாக அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக வா, என்னிடத்துல அநேக இரக்கங்கள் உண்டு, என்னிடத்துல அநேக மன்னிப்பு உண்டு, என்னுடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை, அவை ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கிறது என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்படுவோம். ஆண்டவரே, மறுபடியுமாய் என்னை தேற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி போய் இருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய பாத தண்டையில அமர்ந்து ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம். இந்த உலகத்திலேயே பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவருடைய சத்தத்தை கேட்பதுதான். ஒரு சமயத்துல பாவம் செய்த பொழுது ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போய்விட்டது. அவருடைய சத்தம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சத்தமாக மாறிவிட்டது. அதனால அவங்க ஒளிந்து கொண்டாங்க. இன்னைக்கும் நாம மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து இருக்கிறோமா? அந்த சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தம் நம்மை பார்த்து அழைக்கிறது. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுப்போம். ஏதேனிலே விடுபட்ட நம்முடைய உறவை ஆண்டவர் மறுபடியுமாக புதுப்பிக்க விரும்புகிறார். நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாயின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தம் நம்முடைய காதுகளிலே விழுகிறதா? நம்ம இன்னும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமா? நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் அப்பா, தங்களுடைய உன்னத உறவை ஆண்டவர், உமோடு உள்ள உறவை யாரெல்லாம் இழந்து தவிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வீராக. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம், கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கலாம். அந்த கவலைகளை எல்லாம் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. அவருடைய கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடுவீராக. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொன்னது போல அவருடைய முழங்கால்களை திடப்படுத்துவீராக ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்துவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன ஆண்டவரே, பவுலை போல அவர்கள் மாறுவார்களாக. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய கவலை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, வியாதியின் காரியமாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலையில வருகிற அழுத்தமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் ஆண்டவரே எப்படிப்பட்ட கவலைகளாக இருந்தாலும் சரி, பாவமாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒளிந்து போகட்டும் இயேசுவே நாமத்தினால. இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்வீராக. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும். ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு பலன் அளிக்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரை, இழந்து போன உறவை புதுப்பித்துக் கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, மறுபடியும் அவர்களை பார்த்து ஆண்டவரே, என் மகனே, என் மகளே என்று சொல்லி ஆண்டவரை நீர் கூப்பிடுகிற சத்தத்தை அவர்களுடைய காதுகளிலே தொனிக்க பண்ணுவீராக. உம்முடைய கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.